வாங்க பாஸ், இது தெரியாத ஆள் மாதிரி என்ன நீங்க எடுத்துட்டீங்களா? சொல்லுங்க சார், முடியாது கூட்டத்தில் எல்லாம் பாப்பர் பண்ணுங்க. வாங்க, பாத்தீங்களா இவ்வளவு தூரம் சொல்லியும் சென்னையை அடுத்த அனகாபுத்தூரில் வீடுகளை இடிப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து தரையில் அழுது புரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வீடுகளை நெருங்க விடாமல் பொதுமக்கள் போலீசாருடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் அடையராற்றின் கரையோரம் தாய் மூகாம்பிகை நகர், காகித மில்லட் நகர், சாந்தி நகர், எம்ஜிஆர் நகர் ஆகிய பகுதியில் ஒரு 600க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்து வருது. இவர்கள் ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் இருந்து வருவதாக சொல்லி வருகின்றனர். நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நேற்றைய தினமே நீர்வளத்துறை அதே போன்ற பொதுப்பணித்துறை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இடிக்கும் பணிகளை நேற்றைய தினமே தொடங்கியது. இந்நிலையில் 2வது நாளான இன்று இந்த பணிகளானது தொடங்கப்பட்டுள்ளது. இன்றும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபி கொண்டு இடிக்கும் பணிகள் தொடங்கிய போது அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் அதாவது வீடுகளை இடிக்கக்கூடாது என கதறி அழுதன. இருந்த போதிலும் பொதுப்பணித்துறை வீடுகளை ஜேசிபி கொண்டு இடித்தது. இதனை பார்த்த அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் அனைவரும் ஒன்று கூடி போலீசார் உள்ளே நுழைய விடாமல் சாலையிலே அமர்ந்து அழுவ தொடங்கினார். இருந்த போதிலும் போலீசார் அனைவரும் அங்கிருந்து குண்டு கட்டாக தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு தற்போது அந்த இடிக்கும் பணிகளானது தொடங்கி வருகிறது. குறிப்பாக பெண்கள் அழுது கொண்டு தன் ஆசையாக கட்டிய வீடுகளை தனது செல்போனில் படம் எடுத்துக்கொண்டு அழுது வருகின்றனர். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இடிக்கும் பணிகள் நடைபெற்று வரும். இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. ஆனால் இடிக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என பொதுப்பணித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரியாத ஆள் மாதிரி நீங்க எடுத்துட்டீங்களா? சொல்லுங்க சார், முடியாது கூட்டத்தில் எல்லாம் பாப்பர் பண்ணுங்க. வாங்க, பாத்தீங்களா இவ்வளவு தூரம் சொல்லியும் மோகன்ராஜ், வினோத்குமார் 2 பேரும் போராடி தப்பு பண்ணாது. எதிர வரவங்க பேச முடியாது மேடம். அவரால் அவர் எங்கே நிற்கிறார்? அவரு அப்படியே மேடம் விவரங்களுக்கு நன்றி கந்தன்.